Third question, look at Riyan's bathroom. ஸோ இந்த பாத்ரூம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் சைட் கார்னர்ல இருக்கு, ப்ளூ கலர்ல ஷேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பாத்ரூம்ல இருந்து நம்ம என்னெல்லாம் இங்க கோஆர்டினேட் பண்ண போறோம்? வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த 4 கார்னர்ஸ் OFRP? ஸோ OFRP எங்க இருக்குன்னு முதல்ல மார்க் பண்ணிக்கலாமா? O இங்க இருக்கு, F இங்க இருக்கு, R அதுல ஏற்கனவே ரெட் கலர்ல டாட் இருக்கு, நம்ம இன்னும் மேல டாட் வச்சிருக்கோம். ஸோ ஓன்றது ஆரிஜின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ஓடது ஆரிஜின். ஸோ 0,0 அதுல எஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் எழுதணும். பட் எஃப் இருக்கிறது ஒரு ஒய் ஆக்சிஸ் லைன். அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் லைன்ன்றது அந்த லைன்ல மார்க் பண்ணிருக்கிறது ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் லைன்ல எக்ஸோட வேல்யூ இருக்காது. ஸோ 0,9 அங்க கொடுத்திருக்கிற பாயிண்ட் வந்து 9, எஃப் இருக்கிற பாயிண்ட் 9. ஸோ இட் இஸ் 0,9. அடுத்தது ஆர். ஆர்ன்ற பாயிண்ட் எங்க இருக்கு? நமக்கு இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ எழுதணும். எக்ஸ் வேல்யூனா நேர கீழே பாருங்க, அதான் அதோட எக்ஸ் வேல்யூ. ஸோ கீழே பார்த்தா இட் இஸ் -6. ஸோ இங்க எக்ஸுக்கு -6, ஒய்க்கு 9க்கு நேரம் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் 9. ஸோ இதோட வேல்யூ -6,9. ஸோ அடுத்த பாயிண்ட்டுக்கான வேல்யூ பி. பிக்கான பாயிண்ட், பிக்கான பாயிண்ட் எக்ஸோட வேல்யூ அங்க -6, ஒய்யோட வேல்யூ அந்த இடத்துல ஒய் வேல்யூ வராது. ஏன்னா அது எக்ஸ் ஆக்சிஸோட லைன். அது எப்படி நான் எக்ஸ் ஆக்சிஸ் லைன் சொல்றேன்? அந்த இடத்துல வெறும் -6 மட்டும்தான் இருக்கு. ஒய்யோட பாயிண்ட் அங்க இல்ல. ஸோ -6,0. ஸோ இந்த இடத்துல -6,0. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஆன்சர் எழுதியாச்சா? இப்போ செகண்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த ஷவரிங் ஏரியா SHWR இன் ரியான்ஸ் பாத்ரூம்? SHWR, இந்த SHWR ஓட ஷேப் கேட்டிருக்காங்க. அடுத்தது இதோட கோஆர்டினேட்ஸ் கேட்டிருக்காங்க. இது என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட பாயிண்ட்ஸ் எழுதிட்டு நம்ம இது என்ன ஷேப்ல இருக்கு இது பார்க்கும்போதே நமக்கு இது ஒரு ட்ரெபீசியம்னு தெரியுது. எப்படி ட்ரெபீசியம் தெரியுது அப்படின்னா ரெண்டு பக்கம் வேல்யூஸ் வந்து சேமா இருக்கு, SH அண்ட் RW. ஸோ இது வந்து ஒரு ட்ரெபீசியம். ஷேப் ஆஃப் ஷவரிங் ஏரியா SHWR is trapezium. ஓகே, நெக்ஸ்ட் அந்த 4 இதுக்கமான பாயிண்ட் கேட்டிருக்காங்க. எஸ்ஸோட பாயிண்ட் பாருங்க. ஸோ எஸ்ஸோட பாயிண்ட் அப்படின்றது நம்ம வந்து அடுத்த கலருக்கு போயிடலாம். எஸ்ஸோட பாயிண்ட்ன்றது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். எக்ஸ் வந்து கீழே இருக்கா, எக்ஸ் ஆக்சிஸ்ல -6, ஒய் ஆக்சிஸ்ல இது எங்க இருந்து வருது? 6ல இருந்து வருதா நமக்கு? ஸோ நேரம் 6ல இருந்து இருக்கு. இது வந்து -6,6. ஸோ எஸ்ஸோட பாயிண்ட் -6,6. அடுத்த பாயிண்ட் ஹெச். ஸோ ஹெச்சோட பாயிண்ட் எங்க இருக்கு நமக்கு? இந்த இடத்துல வந்து ஹெச். இந்த ஹெச் பாயிண்ட் கீழே நேர கீழே பாருங்க, இதுதான் நம்மளோட எக்ஸ் பாயிண்ட். எக்ஸ் பாயிண்ட் வந்து -3 அண்ட் ஒய்யோட பாயிண்ட் 6. ஸோ -3,6. நெக்ஸ்ட் டபிள்யூ. ஸோ டபிள்யூக்கு பார்க்கும்போது நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, டபிள்யூக்கு பார்க்கும்போது டபிள்யூல இருந்து நேர கீழே தான் பார்க்கணும், அதான் எக்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ இங்க -2, ஒய்ல நமக்கு 9. ஸோ -2,9, -2,9. லாஸ்ட் வந்து ஆர். ஸோ ஆர்க்கு பார்க்கும்போது ஆர் வந்து கார்னர், நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கோம். -6,9, எக்ஸ்ல -6, ஒய்ல 9. ஸோ அது -6,9. ஓகே, இதான் 4 பாயிண்ட். அண்ட் இது ட்ரெபீசியம் ஷேப்ல இருக்கு. தேர்ட் கொஸ்டின், மார்க் ஆஃப் 3 feet into 2 feet ஸ்பேஸ் ஃபார் வாஷ் பேஷன். ஸோ வாஷ் பேஷனுக்கு இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். என்ன மாதிரி ஸ்பேஸ்? 3x2 அப்படின்னா இது எக்ஸுக்கு, இது ஒய்க்கு. முதல்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல 3 feet கொண்டு வருவோமா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல 3 feetன்றது வாஷ் பேஷன் இங்க இருக்கு. -6ல இருந்து ஆரம்பிச்சு 1, 2, 3, இது எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்தது ஒய் ஆக்சிஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க? 2 feetன்னு கொடுத்திருக்காங்க. 2 feetனா இங்க வரைக்கும் 1 feet, இங்க வரைக்கும் 2 feet. அப்ப இது வாஷ் பேஷனோட ஏரியா.
ஸோ வாஷ் பேஷனோட ஏரியா எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுது, -6 -3 இங்கே -2 சாரி +2 இங்கேயும் அதே தான். ஸோ இதுக்கான 4 கோஆர்டினேட் எழுதுவோமா? ரைட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த கார்னர்ஸ் ஆஃப் தி ஸ்பேசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் வாஷ் பேசினோட கார்னர். இதை நம்ம ஒரு பாயிண்ட் அங்க ஏற்கனவே பி கொடுத்துருக்காங்க, நம்ம வேற வேற வேல்யூஸ் எடுத்துக்க போறோம். பி எஃப் இ எஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். எஸ் ஏற்கனவே இருக்கு, ஸோ நம்ம எம்முக்கு போயிடுவோம். ஸோ எம் பிஎஃப்இஎம்னு கொடுத்துருக்கேன் நான். ஸோ அப்போ பிஎஃப்இஎம் பின்றது அங்க இருக்கிற பாயிண்ட் விச் இஸ் சாரி இந்த கார்னரோட பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல -6 ஒய் ஆக்சிஸ்ல 0. எஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல -3 ஒய் ஆக்சிஸ்ல 0. இங்க ஈன்றது எக்ஸுக்கு -3 ஒய்க்கு 2 அண்ட் இங்க வரும்போது எக்ஸுக்கு -6 ஒய்ல 2. ஒய்க்கு நேர பார்க்கணும், இந்த நடுவில் இருக்குல்ல அதுல பார்த்தா தெரியும். ஸோ -6 சாரி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து -6, 0. செகண்ட் எஃப் வந்து -3, 0. இ அந்த பாயிண்ட்ல -3, 2. எம்ன்ற இடத்துல -6, 2. இது வாஷ் பேஷனுக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்தது எதுக்கு போடணும், டாய்லெட்க்கு நம்ம மார்க் பண்ண போறோம். டாய்லெட்க்கு அவங்க கொடுத்திருக்கிற டைமென்ஷன் வந்து 2 feet into 3 feet. ஸோ அதுலயே அடுத்தது which is for toilet 2 feet into 3 feet. மார்க் பண்ணிப்போமா? ஓகே, 2 feet into 3 feet அப்படின்னா நம்ம எங்க இருந்து மார்க் பண்ணலாம்? ஸோ இங்க 2 வரைக்கும் வந்துட்டோம், இங்க நம்ம 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 feet, எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 feetனா இவ்வளவு தூரம் வந்தா போதும். ஸோ இங்க இருந்து இவ்வளவு தூரம் தான் 2 feet. அப்புறம் ஒய் ஆக்சிஸ்ல 3 feet சொல்லியிருக்காங்க. அப்போ 3ல இருந்து ஆரம்பிச்சு 4, 5, 6 வரைக்கும் போகணும். ஓகே, ஸோ இது நமக்கு 2 feet into 3 feet மார்க் பண்ணியாச்சு. இதுக்கான வேல்யூ ஏற்கனவே ஏபிசிடிலாம் கொடுத்ததுனால ஜில இருந்து ஆரம்பிக்கிறேன். ஜி ஹெச் அங்க ஏற்கனவே இருக்கு, ஐ ஜே அங்க ஏற்கனவே எஸ் இருக்கு. ஸோ ஜி எஸ் இதெல்லாமே இருக்கு. இதுக்கான பாயிண்ட்ஸ் இங்க மார்க் பண்ணிப்போமா? ஓகே, இட்ஸ் ஜிஐஜேஎஸ் ஜிஐஜேஎஸ். ஸோ ஜி அப்படின்ற அந்த ஸ்பேஸ்ல பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல -6, அது -6க்கு நேரா இருக்கு. ஸோ -6. ஒய் ஆக்சிஸ்ல 3, அதுக்கு நேரா ஒய் பார்த்தீங்கன்னா 3. ஸோ -6, 3 -6, 3. அடுத்தது ஐ ஐன்ற பாயிண்ட்ல எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது இப்படி பாருங்க -4, ஒய் அதே 3 தான். ஸோ -4, 3. அடுத்தது ஜே ஜேன்ற பாயிண்ட் கீழேருந்து எக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே -4 தான், பட் ஒய் வந்து 6. -4, 6. லாஸ்ட்ல எஸ் எஸ்ஸோட பாயிண்ட் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி தான் வச்சிருந்தோம் இதுக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட்டுக்காக, விச் இஸ் -6, +6. -6, +6. அது வந்து ஷவரிங் ஏரியாக்காக நம்ம எஸ் ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தோம்.